ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பீட்ரூட் ஜூஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் கூட நான் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இஞ்சி, ஆஃப் லெமனு, கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் தேவைக்கேற்ற அளவு பார்த்திங்கன்னா சுகர் எடுத்திருக்கேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சுகர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீட்ரூட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தான் நமக்கு அரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பீட்ரூட் கூடவே நாம் இஞ்சி எடுத்துக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1/2 டம்ளர் பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக ஊற்றணும் அப்படின்னா அரைக்க முடியாது. இப்போ 1/2 டம்ளர் ஊற்றி அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரும் சால்ட்டும் 2 ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீட்ரூட் ஜூஸுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா 600 ml. இப்போது இதை ஃபுல்லாகவே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை நம்ம வடிச்சிக்கலாம். இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஸ்டீலாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வடிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே வடித்து எடுத்துடலாம். இதை வடித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க லெமனை ஆட் பண்ணிடலாம். 1/2 லெமன் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆட் பண்ணணும். அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸை நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை இது அதிகரிக்கும். அது இல்லாமல் இது மெயின் ஃபங்க்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லிவரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் இது சால்வ் பண்ணும். அது இல்லாமல் நமக்கு பிபி பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு உடம்புக்கு தேவையான ஸ்டாமினாவையும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் ஜூஸ் யூஸ் ஆகுது. இதனால் இந்த பீட்ரூட் ஜூஸை நீங்கள் அடிக்கடி கண்டிப்பாக எடுத்துக்காங்க. இப்போ நம்ம கூலிங்காக பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ பீட்ரூட் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.